ஷேப் டூல் ஷார்ட்கட் F10ங்க. டூல் பாக்ஸில பிக் டூலுக்கு கீழ இருக்கும். அங்கேயும் செலக்ட் செஞ்சுக்கலாங்க. ஷேப் டூல பயன்படுத்திங்க கர்வ்டு ஆப்ஜெக்ட், கர்வ்டு டெக்ஸ்ட் 2யும் எடிட் செஞ்சுக்கலாங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க. இந்த 3 லைன்ஸையுங்க ஒரு குளோஸ்டு ட்ரையாங்கிளா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு 3 ஸ்டெப் நம்ம செய்யணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செய்யணும். அண்ட் தென் கம்பைன் குடுக்கணும். அப்புறம் இந்த நோடெல்லாம் ஜாயின் செய்யணுங்க. இந்த 3 ஸ்டெப் தான். ஆப்ஜெக்ட் செலக்ட் செய்ற மெத்தட்ல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல 6த் வீடியோ பிக் டூல்ங்கிற ஒரு ஆப்ஷன்ல கம்ப்ளீட்டா டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. அத பார்த்து கத்துக்குங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செஞ்சுங்க. F10 குடுத்தோம்னா, அந்த ஆப்ஜெக்ட்டோட ஸ்டார்ட்டிங்ல இருக்க நோடு இந்த மாரி ட்ரையாங்கிளா இருக்கும். எண்டுல இருக்க நோடு ட்ரையாங்கிளா இருக்கும். இன் பிட்வீன்ல இருக்கிற நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் டைப்ல இருக்கும். இப்ப இதுக்கு F10 குடுக்குறேங்க. பாருங்க இங்க ஸ்டார்ட்டிங்ல பாருங்க F10 குடுத்தோனே, இங்க ஸ்டார்ட்டிங்ல ட்ரையாங்கிள், எண்டுல ட்ரையாங்கிள். இன் பிட்வீன்ல இருக்க நோட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் டைப்ல தான் இருக்குங்க. ஸோ இத வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த 3 லைன்ஸையும் ட்ரையாங்கிளா மாத்துறதுக்குங்க, இந்த 3 லைன்ஸையும் ஃபர்ஸ்ட் செலக்ட் செஞ்சுக்கலாங்க. ஆப்ஜெக்ட்ல கம்பைன் அல்லது அதனோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் எல் குடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கார்னரோட நோட்ஸ செலக்ட் செய்றதுக்குங்க, F10 குடுத்து மவுஸ்ல லெஃப்ட் பட்டன் பிடிச்சு 2 நோடையும் செலக்ட் செஞ்சுக்கலாங்க. ப்ராப்பர்ட்டி பார்ல இந்த ஜாயின் 2 நோட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு கிளிக் செஞ்சோம்னா, இது 2ம் ஜாயின் ஆயிருங்க. அதே மாரி பாட்டம் 2ம் செய்யலாங்க. இப்ப இது வந்து ஒரு குளோஸ்டு ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சுங்க. இத நம்ம ஃபில் குடுக்குறோம். ஷேப் டூல பயன்படுத்திங்க குளோஸ்டு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் செஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு சின்ன லைன வச்சுங்க, இந்த லென்த்தியான கர்வ்டு லைன் வரையறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கிராஸ் லைன் வரைஞ்சுக்கலாங்க. இந்த லைன செலக்ட் செஞ்சுங்க. பிளஸ் குடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல மிரர் வெர்டிகல் குடுத்தோம்னா, லைன் வந்து ஆப்போசிட்டா மாறிருங்க. அந்த லைன எட்ஜ் பிடிச்சுட்டுங்க, இங்க கொண்டு வந்து இந்த எட்ஜ்ல ஜாயின் செஞ்சுக்கலாங்க. 2 லைனும் செலக்ட் செஞ்சுங்க. கண்ட்ரோல் எல் குடுத்து F10 குடுத்துங்க. அந்த 2 நோடையும் ஜாயின் செஞ்சுக்கலாங்க. அண்ட் தென் இந்த 2 லைனும் ஜாயின் ஆன 2 லைனையும் செலக்ட் செஞ்சுங்க. பிளஸ் குடுத்துட்டு இன்னொரு லைன் வந்துருங்க. அத வந்து லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க, கொண்டு வந்து இங்க ஜாயின் செஞ்சிடலாங்க. இந்த 2 லைனும் செலக்ட் செஞ்சுங்க. கண்ட்ரோல் எல் குடுத்து, F10 குடுத்து, இந்த 2 நோடையும் செலக்ட் செஞ்சுங்க. ஜாயின் குடுத்துடலாம். இது மேல ஒரு பிளஸ் குடுத்தோம்னா, இன்னொரு அடிஷன் ஆயிருங்க. அது லெஃப்ட் பட்டன் பிடிச்சு, இந்த எட்ஜ்ல கொண்டு வந்து ஜாயின் செஞ்சிடலாங்க. அண்ட் தென் ஜூம் செஞ்சுட்டு, கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டுங்க, 2 லைன செலக்ட் செஞ்சுங்க. கண்ட்ரோல் எல் குடுத்து, F10 குடுத்து, இந்த 2 நோடையும் செலக்ட் செஞ்சுங்க. ஜாயின் குடுத்துடலாம். மறுபடியும் ஒரு பிளஸ் குடுத்துங்க. இந்த லைன நவுத்தி கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வச்சுட்டுங்க. இந்த 2 லைன செலக்ட் செஞ்சுங்க. கண்ட்ரோல் எல் குடுத்து, F10 குடுத்து, இந்த 2 நோடையும் செலக்ட் செஞ்சுங்க. ஜாயின் குடுத்துடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் செய்றதுக்குங்க, F10 குடுத்தோம்னா அந்த நோடு டிஸ்ப்ளேல வந்துருங்க. அத செலக்ட் செஞ்சு டெலீட் குடுத்துக்கலாங்க. இதுவரைக்கும் வேணுங்க. அதுவரைக்கும் மட்டும் வச்சுட்டு, இத டெலீட் பண்ணிடலாங்க. ஸ்ட்ரெய்ட் லைன் வந்துருச்சுங்க. இத வந்து இந்த மாரி பெண்டா செய்யணும். அதுக்கு F10 குடுத்துங்க. கண்ட்ரோல் ஏ குடுத்தோம்னா எல்லா நோடும் செலக்ட் ஆயிருங்க. கன்வெர்ட் டூ கர்வ்ஸ்ன்னு இருக்கும். அத ஒரு கிளிக் செஞ்சுட்டுங்க. அண்ட் தென் அடுத்தது பாருங்க, ஸ்மூத் கர்வ்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் செஞ்சோம்னா இந்த மாரி கர்வ்டா வந்துருங்க. இந்த கர்வ்டு லைன்ஸுங்க இந்த 2 ட்ரையாங்கிள் வச்சு, இந்த மாரி யூனிக்கான பார்டர்ஸ் வந்து நீங்க கிரியேட் செஞ்சு, உங்களோட கஸ்டமருக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு டிசைன் செஞ்சு குடுக்கலாம். ட்ரை செஞ்சு பாருங்க. ஒரு ஃபில்ட் ஆப்ஜெக்ட்டையும், ஒரு அவுட்லைன் ஆப்ஜெக்ட்டையும் ஜாயின் செய்றதுக்குங்க, இந்த ஃபில்ட் ஆப்ஜெக்ட்ட அவுட்லைனா மாத்திட்டு, அதுக்கப்புறம் அத ஜாயின் செஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு ஜூம் செஞ்சுக்கலாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ ஜூம் செய்யணுமோ செஞ்சுக்கலாங்க. செகண்டு அந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செஞ்சுக்கலாங்க. அண்ட் தென் தேர்டு F10 குடுத்துங்க. அந்த இடத்துக்கு ஒரு நோட் ஒண்ணு கிரியேட் செய்யலாங்க. நீங்க மவுஸ வந்து பக்கத்துல கொண்டு போகும்பொழுது பாருங்க, இந்த எஸ் மாரி சிம்பலா மாறிருங்க. ஸோ அந்த டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம டபுள் கிளிக் செஞ்சோம்னா ஒரு நோட் ஒண்ணு கிரியேட் ஆயிருங்க. இந்த நோடு கிரியேட் ஆனதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துக்கு பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அத செலக்ட் செஞ்சீங்கன்னா, பிரேக் ஆயிருங்க. பிரேக் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் எல்லாமே நன்ல தான் இருக்கு. அதனால ஆப்ஜெக்ட் இருக்கிறதே தெரியாதுங்க. ஸோ பிரேக் குடுத்தோனயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அவுட்லைன் குடுத்துடணுங்க. அல்லது பிரேக் குடுக்கறதுக்கு முன்னாடியே அவுட்லைன் குடுத்துறணும். ஸோ இப்ப நான் வந்து இந்த இடத்துக்கு நான் ஒரு பிரேக் குடுக்குறேங்க. அண்ட் தென் அவுட்லைன் ஒண்ணு குடுத்துடுறேன். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சு F10 குடுத்தோம்னா, இந்த மாரி நோடு டிஸ்ப்ளேல வந்துரும். அதுல இந்த நோட வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாங்க. ஏன்னா ரொம்ப க்ளோஸ்டா இருக்கிறப்போ, எந்த நோட்ல ஜாயின் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாங்க. செகண்டு பிக் டூல் செலக்ட் செஞ்சுங்க. இந்த ஆப்ஜெக்ட்டையும் ஷிஃப்ட் கீ பிடிச்சு இந்த ஆப்ஜெக்ட்டையும் கண்ட்ரோல் எல் ஷார்ட்கட் குடுத்துங்க. கம்பைன் குடுத்துக்கலாம். 2ம் கம்பைன் ஆயிடுச்சுங்க. F10 குடுத்தோம்னா, இப்ப எல்லா நோடும் டிஸ்ப்ளேல வந்துரும். இந்த நோட்ல இத ஜாயின் செய்யணும். இத இங்க கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்துக்கலாம். பாருங்க பக்கத்துல கொண்டு வந்தோனே, அதுவே பாருங்க ஜாயின் ஆகுற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். ரிலீஸ் செஞ்சுட்டீங்கன்னா ஜாயின் ஆயிருங்க. ஸோ இந்த நோட இப்ப நம்ப நகர்த்திக்கலாங்க. ஸோ இந்த லைன வந்து நம்ம டெலீட் செய்யணும். இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவையில்ல. டெலீட் செய்யறதுக்குங்க,
இந்த இடத்துக்கு ஒரு நோடு ஒன்றுக்கு ஜென்ரேட் செஞ்சுங்க. இந்த இடத்துக்கு ஒரு டபுள் கிளிக் செஞ்சோம்னா ஒரு நோடு ஒன்று ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து பாருங்கள் பிரேக் கொடுத்துடலாம். ஸோ பிரேக் கொடுத்தோன்னே இந்த இடத்துக்கு 2 நோடு ஜென்ரேட் ஆயிருங்க. பிரேக் கொடுத்தோன்னே டெலீட் செய்ய முடியாது. இதை கொஞ்சோண்டு அப்படி நவுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நோடு நவுந்திருக்கிறது தெரியும். ஸோ நவுந்துச்சுங்க. இப்போ வந்து டெலீட் செஞ்சிடலாங்க. டெலீட் செஞ்சுட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் செஞ்சுட்டுங்க. இதை கொண்டு வந்து இது கூட ஜாயின் செஞ்சுட்டோம்னா பாருங்கள் 2 அப்படி ஜாயின் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நோடை நீங்கள் டெலீட் செஞ்சிடலாம். F10 கொடுத்து டெலீட் செய்யலாங்க. இல்லாது பிக் டூலையும் டெலீட் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைனையும் ஒரு ஃபில்டு ஆப்ஜெக்ட்டையும் கம்பைன் செய்கிறது இதுதான் மெத்தடுங்க. இப்போ இதுக்கு கலர் கொடுத்தோம்னா ஃபில் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் நிறையா தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் செஞ்சுக்கலாங்க. இது ப்ராக்டிஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கர்வ்டு ஆப்ஜெக்ட்டில் நோடு ஆடப் செய்கிறது அல்லது டெலீட் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நோடு ஆடப் செய்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஜூம் செஞ்சுட்டுங்க. ஷார்ட்கட் கீ F10 கொடுத்துட்டுங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் ப்ளஸ் கொடுக்கலாம் அல்லது டபுள் கிளிக் செஞ்சோம்னாங்க நோடு ஆடப் ஆயிருங்க. ஒரு நோடை டெலீட் செய்கிறதுக்குங்க அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் செஞ்சு F10 கொடுத்துங்க. அந்த நோடை செலக்ட் செஞ்சு கீபோர்டில் டெலீட் கொடுக்கலாம் அல்லது செலக்ட் செஞ்சுங்க. இந்த இடத்துக்கு மைனஸ் அது ரெண்டே கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான். நம்ம வரைஞ்சிருக்கிற ஆர்ட் ஒர்க்கில் சம்டைம்ஸ் நோடு வந்து ஸ்மூத்தாக தேவைப்படுங்க. ஜூம் செஞ்சு பார்த்தோம்னா தெரியும். இந்த இடத்துக்கு பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது. இதை செலக்ட் செஞ்சுங்க. F10 கொடுத்து அந்த நோடை செலக்ட் செஞ்சுட்டுங்க. ப்ராப்பர்ட்டி பாரில் பாருங்கள் இந்த இடத்துக்கு ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சோம்னா கீழே ஒரு பார் மாதிரி வருங்க. அது அப்படியே லைட்டாக ஒரு 50 30 அது 50 ரேஞ்சுக்கு கொண்டு வந்து ரிலீஸ் செஞ்சிட்டோம்னா அந்த இடத்துக்கு ஸ்மூத் ஆயிருங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுத்தாச்சுங்க. அதனால் டெக்ஸ்ட் டூல் பயன்படுத்தி இதை எடிட் செய்ய முடியாது. இங்கே இருக்கிற டியை மட்டும் நான் டெலீட் செய்யணுங்க. இதை ஜூம் செஞ்சுக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுங்க. F10 ஷார்ட்கட் கொடுத்தோம்னா இந்த நோடெல்லாம் டிஸ்பிளேல வந்துடுங்க. தேவையில்லாத நோட்ஸை மவுஸை பயன்படுத்தி செலக்ட் செஞ்சுங்க. டெலீட் கொடுத்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்ட்டை வந்து சில டைமில் எடிட் செய்ய வேண்டியது வரும். அந்த மாதிரி சமயத்துக்கு இதை நம்ம பயன்படுத்தி செஞ்சுக்கலாங்க. இந்த டெக்ஸ்ட்டில் இன்பிட்வீன் லைன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் செய்யறதுக்குங்க F10 கொடுத்துங்க. இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சோம்னா 2 ஹேண்டில் மாதிரி வருங்க. இதுக்கு பேர் வெர்டிக்கல் ஸ்பேசிங் ஏரோங்க. இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஸ்பேசிங் ஏரோங்க. இந்த வெர்டிக்கல் ஸ்பேசிங் ஏரோட்ட மவுஸ் கொண்டு போனோன்னே பாருங்கள் அது ப்ளஸ் மாதிரி மாறிடும். லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் செஞ்சுட்டுங்க மவுஸை ரிலீஸ் செஞ்சிடலாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான ஸ்பேசிங், ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான ஸ்பேசிங், ஒரு பேராவுக்கும் இன்னொரு பேராவுக்கும் இன்பிட்வீன் உள்ள ஸ்பேசிங்கை எப்படி இன்க்ரீஸ் செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுங்க. F10 கொடுத்துட்டுங்க. ஹரிசாண்டல் ஸ்பேசிங் ஏரோவில் மவுஸ் கர்சர் வச்சுட்டுங்க. கண்ட்ரோல் கீ பிடிச்சு லெஃப்ட் பட்டனை கிளிக் செஞ்சுங்க. விடாமல் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஸ்பேசிங் வேணுமோ இன்க்ரீஸ் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான ஸ்பேசிங் இன்க்ரீஸ் ஆயிருங்க. இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுங்க. F10 டூல் செலக்ட் செஞ்சுட்டுங்க. இந்த ஹரிசாண்டல் ஸ்பேசிங் ஏரோவில் ஷிஃப்ட் கீ பிடிச்சுங்க. மவுஸில் லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த ஸ்பேசிங் இன்க்ரீஸ் செய்யணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் இன்பிட்வீன் ஸ்பேஸு இது இன்க்ரீஸ் செய்யுங்க. நீங்கள் இன்ட்ராக்டிவாக நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ அட்ஜஸ்ட் செய்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்பேசிங் இன்க்ரீஸ் ஆகணுமோ அவ்வளோ தூரம் மவுஸ் கொண்டே விட்டுட்டுங்க. மவுஸை ரிலீஸ் செஞ்சிடலாங்க. இந்த டெக்ஸ்ட்லங்க இது ஒரு பேரா இது ஒரு பேராங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இன்பிட்வீன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் செய்யறதுங்க அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுங்க. F10 கொடுத்துட்டு கண்ட்ரோல் கீ பிடிச்சுங்க. வெர்டிக்கல் ஸ்பேசிங் ஏரோவில் லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சுங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாங்க. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த கமெண்ட்ஸுங்க புக் ஒர்க்கு, ப்ரௌச்சர்ஸு, பேம்ப்ளெட்ஸ்லாம் அப்ளை செஞ்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன் செய்யறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் ஸ்னாப் டூல் பற்றி பார்க்கலாங்க. Thank you for your like, share, subscribe.